ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்போவுமே கோயிலில் தான் விலாக் எடுக்கிறோன்னு நினச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு லாங் வீடியோஸ் அந்தளவுக்கு போட தெரியல. நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம போகிற இடத்துல போய் விலாக் எடுக்கிறதுனால அது எல்லாமே கோயிலாகவே அமைஞ்சிருது. ஸோ நெவர் மைண்ட். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பண்பொழின்ட்டு ஒரு ஊரில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோயில் தான். இது கேரளா பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் செங்கோட்டை பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பார்டரில் தான் இருக்குது. நமக்கு தென்காசினாலும் நம்ம அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக நான் வந்துட்டுருக்கேங்க. நான் எப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி வரணும், அதுக்கு அடுத்த டைம் நான் வரதுக்குள்ளே அந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கும். ஸோ எனக்கு பயங்கர பிலீஃப் இருக்குது இந்த கோயில் மேலே. ரொம்ப நாள் முன்னே யாராவது என்கிட்ட நீங்கள் முருக பக்தியா அப்படி கேட்டால் எனக்கு சத்தியமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு முருகர் மேலே ஈடுபாடு இருந்ததில்லை. ஆனால் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பிரேக் டவுன் ஆகும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் போன வருஷம் ஆச்சு. நான் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவலுக்கு ஆச்சு. இந்த கோயிலுக்கு நான் ஸ்டில் 5 இயர்ஸாக வந்துட்டு இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு ஒரு முருகர் கூட ஒரு கனெக்ஷன் இருந்ததில்லை. பட் ஸ்டில் நம்ம லைஃப்பில் துவண்டு போகும்போது நமக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லணும், நம்மளை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அப்படி நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி இருந்த டைமில் தான் எனக்கு முருகர் மேலே உள்ள ஈடுபாடு அதிகமாச்சு. அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதை மாதிரி அவர் கோயிலை தேடி போக ஆரம்பித்தேன். அப்படி போக ஆரம்பித்த உடனே எனக்கு மைண்ட் பீஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி முருகர் இருக்காருப்பா, அவர் பார்த்துக்குவாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எப்போ என் மைண்டுக்குள்ளே வந்துச்சோ அன்றைக்கி என்னோடய லைஃப்பும் சரியான வேலை போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானேங்க, காற்றோட கலந்து தான் இருக்குது நம்ம நம்பிக்கையும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டிக்காக தான் நம்மவே கோயிலுக்கு போகிறோம். அப்படி தான் நானுமே கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு லைஃப்லேயே ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுத்தது இந்த கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப்ஸில் வரலாம். அங்கே 625 ஸ்டெப்ஸ் இருக்குது. இல்லைனாலும் நம்ம ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12 o'clock இருக்கும். ஸோ அதனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் அதெல்லாம் இல்லை ஈவினிங் அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ப்ளசண்டான நேச்சர் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இது நிறைய படமும் இங்கே எடுத்திருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறதுனால 2 ஸ்டேட் பீப்புளுமே வருவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோன்னா நமக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நமக்கு சாமி கும்பிட்றதை விட அங்கே உள்ள நேச்சரை பார்க்கும்போதே நமக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகிற மாதிரி தோணுச்சு. ஸோ மலைக்கு மேலே வந்துட்டிங்கன்னா டெம்பிள் பக்கத்தில் ஒரே ஒரு கடை மட்டும் தான் உண்டு. ஸோ அங்கே புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாமே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அங்கே புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கோயில் யாருக்காவது உங்களுக்கு வந்திருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.